இறைவன் மனிதனை படைத்தானா, மனிதன் இறைவனை படைத்தானா, அல்லது இறைவன் மனிதனை படைத்திருந்தால் இறைவன் மனிதனை படைத்திருந்தால் அது உண்மையாக இருந்தால் ஏன் பல தீமைகளை மனிதர்கள் செய்கிறார்கள்? அதற்கு மருத்துவர் என்ற முறையிலே டாக்டர் ஐயா அவர்கள் விளக்கம் அளிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். சகோதரர் வெங்கடேசன் அவர்கள் கேட்ட கேள்வி, கடவுள் தானே எல்லாரையும் படைச்சாரு, ஏன் சிலவர்களை தீயவர்களாக படைத்தார்? எல்லாத்தையும் நல்லா படைச்சிருந்தா உலகத்துல எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது. லஞ்சம் வாங்குறது, வரதட்சணை வாங்குறது, இதெல்லாம் ஒண்ணு இல்லாம நிம்மதியா வாழ்க்கை போயிட்டு இருக்குமே. இந்த மாதிரி கொடுமைக்காரர்கள்லாம் படைக்க வேண்டுமா என்று ஒரு ஆதங்கத்தோடு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். மனிதர்களை இறைவன் படைத்தான். படைக்கிற போதே நான் ஆரம்பத்திலே சொல்லியதை போல குற்றமற்றவர்களாக பாவமற்றவர்களாகத்தான் மனிதன் படைத்தான். பிறக்கின்ற போதே அவர்களை பாவிகளாக இறைவன் படைக்கவில்லை. அத்தோடு அவர்கள் தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நன்மை தீமையை பிரித்தறிகின்ற ஆற்றலையும் இறைவன் வழங்கினான். எது நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய ஆற்றல் குர்ஆனிலே வசனம் இருக்கிறது. இவற்றை பற்றிய அறிவை மனிதனுடைய உள்ளுணர்வில் இறைவன் வைத்தான். போய் பேசக்கூடாது, யாரா சொல்லித்தரணுமா? ஏதாவது பெரிய மகான்கள், ரிஷிகள், தூதர்கள் வந்து சொல்லித்தரணும் அவசியம் கிடையாது. போய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, இதெல்லாம் மனிதனுடைய இயற்கை உணர்விலேயே இருக்கிறது. இந்த அறிவையும் இறைவன் கொடுத்தான். சரி, அதற்கு பிறகும் நீ நல்லவனாக வாழ முடியவில்லையா? அதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்தான். தன்னுடைய வழிகாட்டுதல்களை மனிதனுக்கு வழங்கினான். இறை தூதர்கள் வாயிலாக, நபிமார்கள் வாயிலாக வேதங்களை அருளி இது நல்லது இது கெட்டது என்பதற்குரிய வழிகாட்டுதலை வழங்கினான். ஆக மனுஷன் நல்லவனா இருக்கிறதுக்கு இறைவன் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கான். பிறவிலேயே பாவமற்றவனா உருவாக்குவது, சிந்தித்தருகின்ற ஒரு ஆற்றலை கொடுப்பது, வழிகாட்டுதலை வழங்குது. இவ்வளவுக்கு பிறகு மனுஷன் ஏன் கெட்டு போனான்? இதான் அடுத்த கேள்வி. அதை இறைவனே சொல்றான். மனிதன் ஏன் விலங்கானான்? குர்ஆனிலே அதுக்கு விடை இருக்கிறது. மனிதன் ஏன் விலங்கானான்? இரண்டு தருணங்களிலே மனிதன் விலங்காக மாறுகிறான் இஸ்லாத்துல, குர்ஆனுடைய அடிப்படையில். ஒன்று, சிந்திக்க தவறுகிற போது மனிதன் விலங்காக மாறுகிறான். விலங்குக்கும் மனிதனுக்குள்ள வித்தியாசமே அதானே. இப்ப மனிதர்கள் அனைவரும் சமம். இந்த அறிவையும் கோட்டை விடுகிற போது ஜாதியை உண்டாக்குறாங்க. சகுனம் பார்க்க கூடாது. நீ சிந்திச்சு பார்க்கலாமா? சிந்திச்சு பார்த்தா இது புரியாது. கணவன் இழந்த ஒரு பெண்ணை போய் அவசகனம் என்று சொல்கிறாய், கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? ஆக சிந்திக்க தவறுகிற போது மனிதன் விலங்காக மாறுகிறான். கண்மூடித்தனமாக தன்னுடைய முன்னோர்களை பின்பற்றுகிற போது மனிதன் விலங்காக மாறுகிறான். இது ஒன்று. இரண்டாவது, மனிதன் விலங்காக மாறுவது சுயநலக்காரனாக மாறுகிற போது. சுயநலம் பிடித்தவனாக மனிதன் மாறுகிற போது அவன் விலங்காக மாறுகிறான். பொருளாசை, பதவி ஆசை, பண ஆசை, இப்படி பல்வேறு வகையான ஆசைகளால் அவன் உந்தப்படுகிற போது அவன் விலங்காக மாறுகிறான். இது இரண்டாவது. மூன்றாவது, சூழ்நிலைகளுடைய தாக்கம். சூழ்நிலைகள் மனிதனை வழிகெடுக்கின்றன. ஆக இறைவன் மனுஷன் நல்லா தான் படைச்சான். மனிதன் சிந்திக்க தவறிய காரணத்தினாலும், சுயநலக்காரனாக மாறிய காரணத்தினாலும், சூழ்நிலைகளுடைய தாக்கத்தாலும் அவன் விலங்காக ஆகிவிட்டான். ஆக இதுக்கு இறைவன் பொறுப்பு இல்லைங்க. எல்லாம் இறைவன் மேல போட்டுறாதீங்க. இறைவன் தான் காரணம், இறைவன் தான் என்ன ஆக்கினா என்றெல்லாம் போட்டுறாங்க. நீங்க தான் காரணம் சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான். ஒரு திருமறையில் வசனம் இருக்கிறது, உன்னை நான் எப்படி படைச்சேனோ நீ அதே மாதிரி இரு. குர்ஆன்ல வசனம் இருக்கு. உன்னை எந்த இயற்கை நிலையில் நான் படைத்தேனோ அதிலேயே நீ நிலைத்திரு. உன்னை நல்லவனா நான் படைச்சேன், பாவி இல்லாம பாவமற்றவனாக நான் உன்னை படைத்தேன், அதிலேயே நீ நிலைத்திருக்க கூடாது என்று திருமறை கேட்கிறது. ஆக இதற்கெல்லாம் இறைவன் காரணம் அல்ல, நாம் தான் காரணம். நம்மை திருத்திக் கொண்டு இறைவன் நம்மை நல்லவர்களாக படைத்ததை போல நாம் காலமெல்லாம் நல்லவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. இறைவன் மீது பாரத்தை போட்டு நீங்கள் தப்பித்துக் கொண்டு போக வேண்டாம்.